வணக்கம். இது ஆக்டிவா வண்டி, பழைய மாடல் திருச்சி. என்னென்னா பிரேக் கேபிள் பிரேக் ஷூ போச்சு. இதில் கஸ்டமர் என்ன தவறு பண்ண அப்படின்னா பிரேக் கேபிள் ஒரிஜினல் வாங்கிட்டாரு. ஆமாம், இந்த வீடியோ எதுக்குன்னா பிரேக் கேபிள் எப்படி மாற்றுறதுன்னு ஒரு வீடியோ தான். அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த விளக்கத்தை சொல்கிறேன். பிரேக் கேபிள் ஒரிஜினலில் 240 ரூபா ஒரிஜினல் வாங்கிட்டாரு. ஓகே, சந்தோஷம். ஆனால் பிரேக் ஷூ வந்து சாதா வாங்கிட்டாரு. பேக் வீலுக்கு எப்போவுமே சாதா ஷூ வாங்கி மாட்டாதீங்க. ஏன்னா வந்து ஒரு கிரிப்பாக பிரேக்கு நிற்கிற மாதிரியே இருக்காது, கொஞ்சம் இழுத்து நிற்கிறாப்ப. ஒரிஜினல் ஷூக்கே அப்படித்தான் இருக்குது. இதை போட்டிங்க சாதா ஷூ போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஒரிஜினலாக வந்து கண்டிப்பான முறை ஒரிஜினல் ஷூ வாங்க. ஆனால் பேபாஸ் கடையில் ஒரிஜினலாக கேட்டிருக்காரு. இது நல்லா இருக்குன்னு அவர் தான் கம்பல் பண்ணி கொடுத்ததா சொன்னார். அது என்னென்ன ஐடியா போய் கேட்டால் வரங்கள் தெரியும். ஆனால் வாங்கி 1 மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டாரு, அதனால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. பிரேக் கேபிள் மாற்றுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னாக்க, எப்பயும் போல் சின்ன வேலைகள் தான். இந்த ஹெட்லைட் டூம் வைசரு, ஃப்ரண்டில் உள்ள ஷீல்டு இதை கழட்டிக்கணுங்க. கலட்டிட்டு அப்படி இங்கே வந்துருங்க. அதாவது இதில் வந்து டோரை கழட்ட முடியல, இத்து போச்சு. இந்த ஸ்க்ரூ எல்லாமே சளிஞ்சு நிற்கிது, அதனால் கழட்ட முடியலை. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்க்ரூவை மட்டும் கழட்டி லைட்டாக தூக்கி விட்டுக்கிட்டேன். எப்போவுமே இதை கலட்டிடுங்க. கலட்ட முடியல, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். வேறு வழி நம்மளுக்கு கிடையாது. ஓப்பன் பண்ணி என்ன செய்யணும், அதுக்குன்னு சில கேப்புகள் இருக்கும். இந்த தீல தெரியாது இல்லையா, அதுக்குன்னு அந்த உள்ள கம்பி தெரியுதா, அங்கே ஒரு கம்பி, இங்கே ஒரு கம்பி வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பிரேக் கேபிள் மாட்டியிருந்தாக்க சரியான முறையாக மாட்டலை. ஆமாம், பிரித்து பார்த்து தெரியுது. அதனாலே பிரேக் கேபிள் கம்ப்ளைண்ட் இருந்து பார்த்தீங்களா, அந்த ஒரு கம்பி தெரியுதா, இதில் பிரேக் கேபிள் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. ஆமாம், அப்படியே விட்டு இங்கே கொண்டு வந்துருக்கேன். அவ்வளோதான். இந்த 2 கம்பியில் கண்டிப்பாக வரணும். வந்திங்கன்னா தான் பிரேக் கேபிள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கிடைக்கும். வேறு அங்கிட்டு உள்ளே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வலையில கொள்ள திருப்பையில கொள்ள அதுவாக பிரேக் பிடிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. கொண்டு வந்தீங்கன்னா இங்கே விட்டுறலாம். அவ்வளோதான். இங்கே கொண்டாந்து விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. முக்கியமாக இந்த 2 கம்பி தான். இங்கே ஒன்று இருக்குது, அந்த முகப்பில் ஒன்று இருக்குது. அது சரியாக தெரிய மாட்டேது. இந்த வாரம் அதையே ட்ரை பண்ணி காட்டுறேன். ஓகே, அந்த தெரிய பற்றிங்களா, அந்த கம்பி 2 கம்பியிலே கண்டிப்பாக பிரேக் கேபிள் அதுக்குள்ளே வரணும். இந்த கம்பிக்குள்ளே வந்தால் தான் பிரேக் கேபிள் வண்டி திருப்பையில் கொள்ள, நீங்கள் ஆண்பார திருப்பையில் கொள்ளையில் அதுவாக பிரேக் பிடிக்காது. நிறையா வண்டியில் இந்த பிரச்சனை நடக்குது, நானே பார்த்துருக்கேன். ஒரு பக்கம் வளர்ச்சோன்னா வீல் டைட்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதுவும் நடந்துக்கு. இந்த ஆக்சிடென்ட்கள் மாட்டேலையும் கவனிக்காமல் மாட்டினாலும் அந்த மாதிரி நடக்கும். அதனால் அதுக்குன்னு உள்ள கம்பியில் விட்டுருங்க. இந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது, அதனால் இதுக்குள்ளே ஈஸியாக போயிடும். இந்த டோர் மட்டும், இந்த சைடு டோர் மட்டும் கழட்டிடுங்க. கழட்ட முடியலாம் லைட்டாக அப்படி நம்பிக்கிடுங்க. ஆமாம், ஈஸியாக நீங்கள் கேபிள் மாட்டிடலாம். வேறு ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. பாதிவே கட்டி இழுப்பாக, டேப் போட்டு ஒட்டி இழுப்பாக. அந்த மாதிரி இழுத்திங்கனாக்க ஏற்கனவே அது சரியாக மாட்டாமல் விட்டுருந்தான்னு வச்சுக்கணுங்க, அதுலேயே அதே கேப்பில் போயின்னா திருப்பி அதே மாதிரி தான் பிரேக் இருக்குது. அதனால் கவனித்து கொஞ்சம் கேபிளை மாட்டுங்க. நன்றி, வணக்கம். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.